தோட்டம் ஃபுல்லாகவே பயங்கர சேதத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த மாவு பூச்சை ஒரே நாளில் எப்படி காலி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த மாவு பூச்சை ஒரே நாளில் காலி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இயற்கை மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மருந்து தயாரிக்க போயிடலாம். மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு இல்லைனாக்கா நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கலாம் அல்லது கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதாவது ஒற்றை மாதிரி பசைத்தன்மையுடைய மாவு, அதுதான் மெயின். அடுத்தது பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பெருங்காயத்தூள் எரிச்சல் தன்மையை அந்த பூச்சிக்கு கொடுக்கறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது சோப்பு கரைசல், காதி சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய சோப்பை நல்லா கழுவிட்டு அந்த கரைசலை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட காதி சோப்பு இல்லை அப்படின்னாக்கா துளசி சோப்பு, அப்புறம் இயற்கை முறையில் எந்த சோப்பு தயாரித்து இருக்கிறாங்களோ அதிலிருந்து அந்த கரைசலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அந்த கட்டிகள் இல்லாதவாறு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருக்குங்க. அதே போல் அந்த பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் தண்ணீர் விட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. அந்த சாறு ஃபுல்லாகவே அந்த தண்ணீரில் இறங்கட்டும். அடுத்தது சோப்பு கரைசல் ஆல்ரெடி நம்ம கரைச்சி தான் வச்சுருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் 5 கிளாஸ் அளவு தண்ணீர் விட்டுக்குங்க. தண்ணீர் விட்டுட்டு அதை ஸ்டவ்வில் மிதமான சூட்டில் கொதிக்க வைங்க. அந்த தண்ணீர் நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மைதா மாவு கரைசல், அதை எடுத்து அந்த தண்ணீரில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு கட்டி இல்லாதவாறு நல்லா கலக்கிக்கிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இது கொதிக்கட்டும். ஓகேங்க, இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோப்பு கரைசல், அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்கிங்க. ஏன்னா சோப்புலேயும் சின்ன சின்ன துகள்கள் இருந்ததுன்னா அது ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கும். கூடவே நம்ம பெருங்காயத்தூள் கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் வடிகட்டி இதில் ஊற்றிக்கிங்க. இப்போ கரைசல் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ இது ரொம்ப குழவழப்பு தன்மையாக இருக்கும், இதை டைல்யூட் பண்ணணும். இது கூட 5 கிளாஸ்